நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. ஷிரடி சாய்பாபாவுடைய சச்சரித்திரம் அதை ஒரு புகைப்படங்களோடு இணைத்து புதிதாக பார்ப்பவர்களுக்கு சுலபமாக புரியும் வண்ணம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முயற்சியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 அத்தியாயங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்த நண்பர்கள், என்னுடன் படித்தவர்கள் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் பொழுது எதற்காக இந்த ஷிரடி சாய்பாபாவுடைய சாய் சச்சரித்திரத்தை இந்த மாதிரி ஒரு கலெக்டிவோட போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் உண்டு. ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆரம்பம் அப்படின்னு இருந்திருக்கணும், இல்லை ஒரு முடிவு அப்படின்னு இதற்கு முன்னால் நடந்த சில நிகழ்ச்சிகளில் இருந்திருந்தால் புதிதாக ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணும். எனக்கு பாபாவின் அறிமுகம் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 18, மதுரைக்கும் கோவில்பட்டிக்கும் நடுவில் ஒரு இடத்துல சந்திப்பு, பாபாவுடைய சந்திப்பு. அதுதான் முதலில் ஷிரடி அப்படின்னா எங்கே இருக்குது, சாய்பாபா அப்படின்னா யார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக கடவுள் எனக்கு கொடுத்த முதல் சந்தர்ப்பம். ஒரு வயதான முதியவர் முழு காவி உடையோடு நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது எங்களுடைய வாகனம் டயர் பஞ்சராகி நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கும் பொழுது எங்களை கடந்து செல்லும் பொழுது எங்களிடம் ஒரு சாப்பாட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு அந்த முதியவர் கேட்குறாரு. அப்போ ஆன்மீகத்தில் நம்பிக்கை கிடையாது. எதற்காக அப்படின்னு கேட்கும் பொழுது, கடவுளை தரிசனம் செய்வதற்காக நான் மும்பையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாரு. சரி, நடந்து கடவுளை தானே பார்க்க போகிறீங்க, கடவுளை போய் பார்த்துக்கோ, அவங்ககிட்டயே கேட்டுக்கோ அப்படின்னு நாங்கள் கிண்டல் பண்ணுறோம். முதியவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டேவும் ஒரு விஷயத்தை சொன்னார். உங்களுடைய கை கொடுக்கும் கை, ஆனால் நீங்கள் செய்த கர்ம வினை, அதனால் இப்பொழுது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டம் அதுதான் அப்படின்னாரு. எப்போவுமே நம்மளை பற்றி ஒருத்தங்க பேசும்போது நமக்கு முதல்ல கோபம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளை தெரிஞ்ச விஷயம் ஏதோ ஒன்று சொல்கிறாரே அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை வரும், நம்மளை பற்றி எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு. சரி சார், இந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறோம். அவர் சொல்கிறாரு, ஷிரடிக்கு போய்ட்டு வாப்பா அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஷிரடிக்கு போய்ட்டு வாங்க அப்படின்றாரு, என்ன காரணம், எங்கே சார் இருக்குது அப்படின்னு. அது மகாராஷ்டிரா பக்கம் இருக்குது, நீ நினச்சாலும் போக முடியாது, ஒரு நாள் அவராக கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. சத்குரு அப்படின்னா யார் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. குருமார்கள் அப்படின்னா யார் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்குறாரு. நான் தான் சொன்னேன், சார் ஷிரடி போகிற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும், கடவுள் நினச்சா உடனே என்னுடைய கர்ம வினையை குறைத்து எனக்கு நல்லது செய்ய முடியாதா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு 2 லட்டு, அதாவது இனிப்பு பலகாரமோ இல்லை ஒரு கைப்பிடி அளவு கல்கண்டோ எடுத்துக்கொண்டு ஆலமரத்திற்கு அடியில் இருக்கும் எறும்புக்கு போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான், அதன் பெயர் தான் அன்னதானம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது எங்களுக்கு, இதுதான் அன்னதானம் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு போடுங்க, உங்களை அவராக கூப்பிடுவார், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. கொண்டு போய் ஆலமரத்துக்கு அடியில் கல்கண்டு வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கும் எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துட்டு திருப்பி வந்தோம். மறுநாளிலிருந்து பிரச்சனை இதுவரை காணாத அளவிற்கு அதிகமான பிரச்சனையை வாழ்க்கையில் சந்தித்தோம். என்னடா இது, அவர் பாபாவை கும்பிடுங்க, அன்னதானம் பண்ணுங்க, நல்லது நடக்குன்னு சொன்னார், ஆனால் நடக்கிறது எல்லாமே இன்னமும் அதிக பழுவோடு நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம், வெறுப்பு. சரி, இருந்தாலும் சொன்னவர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய மகான்மார் இருந்தார். ஏன்னா நாங்கள் பேசிட்டு திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது எங்களால் மீண்டும் அவரை அதே சாலையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, நான் நினச்சேன், சரி இது பாபாவே வந்திருக்கார் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் தொடர்ந்து அவர் சொன்னதை செஞ்சோம். பிரச்சனை மேலே பிரச்சனை இன்னும் அதிகமாச்சு. ஒரு நேரத்தில் செய்து கொண்டிருந்த கஷ்டமான வேலையை விட்டுட்டு
ஊருக்கு வந்துட்டு கையில் கிடச்ச ஒரு 4-5 துணி எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி சீரடி கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டு முதல் சீரடி தரிசனம். ஒரு 3 நாள் அங்கே இரவு தங்கி நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இன்னொரு நல்ல வேலை கிடச்சிது. அதற்கப்புறமும் இதுவரையும் காணாத பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருந்தது. ஒரு 1.5 வருஷம் அதே மாதிரி ஆச்சு. அந்த வேலையை விட்டுட்டு வந்தோம். திருப்பி பாபாவை போய் அவர்கிட்டே கேட்டோம். அவர் அப்போ போகும்போது வேண்டிட்டு வந்தேன், இன்னும் ஒரு முறை இங்கே வரணும் அப்படின்னா நான் ஒரு நல்ல வேலையில் அமர்ந்த பின்பு தான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். இது நடந்தது 2014 அக்டோபர் 15. கிட்டத்தட்ட என்னோடய 3வது சீரடி விஜயம் அது. அந்த ட்ரிப்பில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் சில நண்பர்கள் சீரடி போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒரு மாதம் கழித்து ட்ரெயினில் சீரடிக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு இன்டர்வியூ கால். நாளைக்கு காலையிலேயே சீரடியில் ரீச் ஆகிறோம் நைட்டு. மறுநாள் காலையில் நவம்பர் 14 2014 நவம்பர் 14 காலையில் மும்பையில் இன்டர்வியூ அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ தான் சீரடி இறங்குறோம். இரவு ஆரத்தி பார்க்கலாம் அப்படின்னு துவாரகமாய்க்கு போகிறோம். பார்க்க முடியல, அவ்வளோ கூட்டம், நல்ல மழை. சரி என்ன பண்ணுறது, சரி பஸ் ஏறி போகலாம் அப்படின்னு. நமக்கு வேலையும் கிடையாதுல்ல, இருந்த பழகியில் பணத்தை வச்சுக்கிட்டு பஸ் ஏறி போகலாம் அப்படின்னு கூட இருக்க நண்பர்கள் கூட்டிகிட்டு வர்றாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு, எந்த ஒரு வாகனமும் கிடைக்கல. அப்போ ரொம்ப மனசு வருத்தம், என்னடா காலையில் இன்டர்வியூ பாம்பேயில் நடக்க போது நம்ம இங்கே உட்காந்துருக்கோமே என்ன அப்படின்ற சோகத்தை இருக்கும்போது ஒரு டிரைவர், ஒரு ஒயிட் கலர் இண்டிகா கார், ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. எங்ககிட்ட வந்து எங்கே சார் பாம்பே போகணுமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் அப்படின்றேன். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு. இல்லை கொடுக்குற வரைக்கும் கொடுங்க சார், நான் ட்ராப் பண்ண தான் வந்தேன், வண்டி எம்டியாக தான் போது, கொடுக்குற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க அப்படின்னாரு. அதே வண்டியில் ஏறி அமர்றோம். பேசிக்கிட்டே போகிறேன். நடந்த கதையெல்லாம் பேசுகிறாரு. அவர் பாபாவுடைய தீவிர பக்தராக இருக்கார். ஒரு 2 மணி நேரம் கழித்து என்ன விஷயமா பாம்பே போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நான் அந்த பாம்பேயில் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போகிறேன், அந்த இன்டர்வியூ வந்து இந்த ஹோட்டல் நடக்குது அப்படின்னு ஹோட்டலுடைய பேரை சொல்கிறேன். அப்போ அந்த டிரைவர், இது அந்த ஹோட்டலுடைய கார் தான் சார், இந்த கார் அங்கே தான் போகுது அப்படின்றாரு. பெரிய ஆச்சரியம். ஒரு 6 மணி நேர பயணம், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணம். அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். இன்டர்வியூ முடிஞ்சது. ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு மறுபடியும் பஸ்ஸு கிளம்பி அதே சீரடிக்கு வர்ற நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஆரத்தி பார்க்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்குது. உள்ளே சமாதி மந்திர் உள்ளே போய் உட்காந்து ஒரு 20-25வது வரிசையிலேயே உட்காந்து நைட் ஆரத்தி பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் பாபா கொடுத்துருந்தார். அப்போ தான் மனதில் தோணுச்சு, எப்படி நம்ம நேற்று அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணால் உள்ளேயே வர முடியலையே, இப்படி இன்றைக்கி எப்படி ஈஸியாக வர முடிஞ்சது அப்படிங்கும்போது தான் பழைய நினைவுகள். அடுத்த வேலைக்கு உண்டான ஆஃபரை வாங்கிட்டு தான் நான் சீரடிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த ஒரு ஞாபகம் மனதில் தோன்றியது. நிறைவேற்றி கொடுத்தது சாய்பாபா. 2012 பாபாவுடைய தீவிர பக்தனா அன்றிலிருந்து இன்று வரை டெய்லி பாபாவை கும்பிட்டு அந்த உதி நெத்தியில் இடாமல் வெளியே போகிறது கிடையாது. டெய்லி பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு வியாழக்கிழமை என்னால் முடிந்த அளவுக்கு, எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு அபிஷேகம் செய்துட்டு பின்னாடி ஆரத்தி, மாலை ஆரத்தி பாடலை போட்டு விட்டோ இல்லை இரவு ஆரத்தி பாடலை பாட விட்டோ எனக்கு தெரிந்த முறையில் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறேன் இன்று வரை, 2013 அப்போ முதலில் அறிமுகமானது அப்படிங்கிறது கர்ம வினையை குறைத்ததன் காரணமாக. எப்போ ஒரு ஞானியை சந்திரிக்கக்கூடிய சந்தர்ப்பம், அவர் அன்னதானம் அப்படின்னு என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. எறும்புக்கு போய் போடுன்றார். நிறையெல்லாம் சொல்லலை, போய் 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி போடு, 1000 பேருக்கு சாப்பாடு வாங்கி போடுன்னு அவர் சொல்லலை. எறும்பு, ஆலமரத்துக்கு கீழே இருக்கும் எறும்புக்கு போய் ஒரு கல்கண்டோ ஒரு லட்டோ வாங்கி கொடு அப்படின்றாரு. வாழ்க்கை மாறுது, அனுபவம் நிறைய வருது, பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியுது, ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரிய வருது, அந்த வேலை கிடைச்சாலும் அதில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தெரிய வருது, நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. பாபா சொன்ன அந்த பொறுமையும் நம்பிக்கையும் வை அப்படிங்கிறது ஞாபகம் வந்தது.
அப்போ ஒருவருடைய காலை பற்றும் பொழுது ஒரு குரு, ஒரு சத்குரு, ஏன்னா பாபா அவருக்கு எவ்வளோ மிராக்கள் இருந்தாலும் அவர் பெரிய காரோ பங்களாவோ மாளிகையோ குடும்பமோ அப்படிலாம் இல்லை. ஒரு தனி மனிதனாக ஒரு பாலடைந்த பழைய மசூதியில் வாழ்ந்து கொண்டு எத்தனை பேர்த்துக்கு அந்த ஊரில் இருந்தபடியேவும் அந்த ஊர் மக்களுக்கும் சரி, அதாவது ஷீரடி மக்களுக்கும் சரி, வெளியிருந்த மக்களுக்கும் சரி, எவ்வளவு அவர் செய்தார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் அறிமுகமாயிருக்கு. இன்று இல்லை அப்படின்னாலும், அவருடைய உடம்பு மூலமாக இல்லை அப்படின்னாலும், அவர் எங்கும் எல்லா இடத்துலையும் இருப்பார் அப்படிங்கிறது நாம் அன்றாட வாழ்வில் எவ்வளோ ஈஸியாக சில விஷயங்களை கடந்து வருகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொழுது, அவர் எங்கேயுமே போகலை, நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதுதான் வாழ்க்கை, வந்ததின் நோக்கம். என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பாபா ஒரு தவறான வழிகாட்டி யாருக்குமே கொடுத்தது கிடையாதுல்ல. முடிஞ்சவரை பசி ஆற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய், கடவுளை நம்பு அப்படிம்பார். ஏன்னா பாபா இன்றைக்கி நிறைய பேர் பாபா முஸ்லீமா ஹிந்துவா அப்படிங்கிற சர்ச்சை எங்கே நடந்து கொண்டிருந்தாலும், பாபாவை நம்புகிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் சாய்பாபா யார் அப்படின்னு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுவதுமாக பாடக்கூடியவர், மகாபாரதம், ராமாயணம், பாகவதம், விஷ்ணு புராணம், சிவபுராணம் எல்லாமே தெரிந்து வைத்திருந்தவர். பகவத்கீதை ஸ்லோகம் அத்தனையுமே தெரியும் அப்படிம்பாங்க. ஒரு ஞானிக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஆனால் அவர் புக் எடுத்து படித்ததை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. இது பாபாவுடைய சாயி சச்சரித்திரம் புக் எழுதின ஹேமத் பந்தே சொல்லியிருப்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு ஞானி நம்ம வாழ்க்கையில் கிடச்சி நம்ம வாழ்க்கையில் மாற்றம் அடையும் பொழுது, நாம் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள், அதாவது இந்த யூடியூப் சேனலோ இல்லை ஒரு வீடியோ எப்படி எடிட்டிங் பண்ணுறதோ, எப்படி ஒரு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது, ஏன்னா பணம் இதை வைத்து சம்பாதிக்கணும் அப்படின்னா எப்படினாலும் சம்பாதிக்கலாம். அரசியல் விமர்சனமோ சினிமா விமர்சனமோ ஏதாவது தேவையில்லாத ஒரு என்டர்டெயின்மெண்ட் போட்டாலோ அதற்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு நல்ல விஷயத்தை, நாம் அறிந்த ஒரு விஷயத்தை அனைவருக்குமே கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும், புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கொண்டு பாபா காமிச்ச வழி. அப்படிங்கிறதால பாபாவுடைய சாயி சச்சரித்திரத்தை எழுதணும் அப்படின்னா அதை தெளிவாக வாசித்து நம்மால் முடிந்தவரை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உதித்தது திடீர்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அது பாபாவுடைய அருள் இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிறதும் தெரியும். ஏன்னா எடுத்த உடனே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது திடீர்னு மனதில் உதித்தது இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். ஏன்னா பாபாவுடைய பக்தனாகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் சொன்ன விஷயம்தான், ஒருவர் அவருடைய சீடன் என்றால் எங்கிருந்தாலும் காலில் நூல் கட்டி பட்டத்தை, அதாவது மைனாவை இழுப்பது போல் அவர் இழுத்து காத்து பத்திரப்படுத்தி நம்மை வைத்திருப்பார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். உண்மை அனுபவித்தது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். இது கடமை அப்படிங்கிறத விட சந்தோஷமாக, ஏன்னா நான் அந்த எடிட் பண்ணி போடுற ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு சரித்திரத்தை, அதாவது ஒரு சாயியுடைய சரித்திரத்தை வாரத்துக்கு ஒன்றாச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாடு. எத்தனை வேலை இருந்தாலும் சரி, அந்த விடுமுறை நாளில் வெள்ளிக்கிழமை நைட்டு உட்கார்ந்து அத்தனை வேலையும் ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் என்னால் முடிந்தவரை அதை பாபாவுடைய சாய் சச்சரித்திரத்தை வாரம் ஒரு சாப்டரை எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். முடிந்தவரை பாருங்கள், எல்லோருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இருக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அது ஒரு குருவின் வழிகாட்டுதலாக இருக்க முடியும். வழிகாட்டி இல்லாமல் அது பண்ண முடியாது. எனக்கு கிடைத்த வழிகாட்டி ஷீரடி சாய்பாபா. கிட்டத்தட்ட 12 வருடங்களாக அவருடைய பக்தன் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமை உண்டு. பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். வாழ்க்கையில் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இது அந்த பாபா
நான் வணங்கும் சீரடி சாய்பாபா எல்லோருக்கும் அதை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியை முடிக்கிறேன். பாபாவுடைய பக்தனாக இருக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஓம் சாய்ராம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.